எக்ஸாம்பிள் 3.8 சம் இந்த வீடியோவில் இருக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். சால்வ் 3 ஈக்குவேஷன் மாதிரி இல்லாமல் டெரிவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது எப்படி சால்வ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம 3 ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும், XYZ வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபஸ்ட்டு எல்லாமே ஃப்ராக்ஷனில் இருக்குது இல்லையா, அதை நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். லைக் 1/x ஈக்குவல் டு p, 1/y is equal to q, 1/z is equal to r. ஏன்னா எல்லாமே 1/x 1/y 1/zன்னு இருக்கு இல்லையா, அதனால் என்ன பண்ணிக்கிறேன், 1/xனால் அந்த இடத்துல p சப்ஸ்டியூட் பண்ணுவேன், 1/yனால் அந்த இடத்துல q, 1/zனால் அந்த இடத்துல r சப்ஸ்டியூட் பண்ணுவேன். சரிங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது பார்ப்போம். 1/x அந்த இடத்துல நான் என்ன போட போகிறேன், 1/xக்கு பதிலாக p போட போகிறேன். ஓகேவா? அப்போ எனக்கு இது என்ன ஆகும், p/2 ஆகுமா? 2 டினாமினேட்டரில் தான் இருக்குது. 1/xக்கு பதிலாக எனக்கு என்ன இருக்குது, p இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், p/2. புரியுதா? நெக்ஸ்ட்டு 1/4y இருக்கா, y-ன்னும் போது நான் அந்த இடத்துல என்ன போட்டேன், 1/y-ன்னும் போது அந்த இடத்துல நான் q போட்டாகணும். அப்போது q போட்டுக்கிறேன், டிவைடட் பை கீழே 4 இருக்குது, அந்த 4 அப்படியே போட்டுக்கிறேன். சரிங்களா? மைனஸ் இப்போது z டேர்ம் 1/zனா r, 1/zனா என்னது r. அப்போ மேலே r டிவைடட் பை கீழே என்ன இருக்குது, 3 இருக்குது, ஈக்குவல் டு இது கான்ஸ்டன்ட்டாமா நான் என்ன பண்ணிக்கிறேன், எடுத்து அப்படியே எழுதிக்கிறேன். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணியாச்சா, கம்மா கொடுத்துருக்காங்கன்னா அதனால் இதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இங்கே கம்மா இருக்குது, இதை சால்வ் பண்ணிக்கலாம். இதை நான் என்ன பண்ண போகிறேன், ரீரைட் பண்ண போகிறேன். 1/xக்கு பதிலாக நான் என்ன எழுத போகிறேன், p எழுத போகிறேன். அப்போ இது என்ன ஆகும், p ஈக்குவல் டு 1/yனா என்ன எழுதணும், q எழுதணும். அப்போ மேலே q டிவைடட் பை கீழே 3. புரியுதா? நெக்ஸ்ட்டு இப்போது இதை எப்படி ரீரைட் பண்ணலாம், தேர்ட் ஒன் அப்படின்னா 1/x இருக்கா, 1/xக்கு பதிலாக நான் என்ன போடணும், p போடணும். அப்போ இது என்ன ஆகும், p மைனஸ் 1/y. 1/yனா என்ன எடுத்திருக்கேன், q எடுத்திருக்கேன். அப்போ எனக்கு q/5 வருமா, q/5 ப்ளஸ் மேலே எனக்கு என்ன இருக்குது, நியூமரேட்டரில் 4 தான் இருக்குது. ஸோ 4 மேலே வச்சுக்கோங்க. 1/z இருக்குது, அதாவது 4 × 1/z அப்படின்னு நான் பிரிச்சுக்கிறேன். சரிங்களா? அப்போ என்ன ஆகும், 4 இங்கே இருக்கும், 1/zக்கு பதிலாக நான் என்ன போட போகிறேன், r போட போகிறேன். வெரி குட். அப்போது 4r ஈக்குவல் டு இங்கே எனக்கு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்களா, அதை எடுத்து அப்படியே எழுதிக்கிறேன். 2 × 2/15. ஓகேங்களா? இந்த மிக்சட் ஃப்ராக்ஷனை நான் லைக் ஃப்ராக்ஷன் ஆர் அன்லைக் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கிறேன். சரிங்களா? இப்போ இதை தான் மறுபடியும் நான் என்ன பண்ண போகிறேன், எழுத போகிறேன். நல்லா கவனிங்க. p மைனஸ் q/5 ப்ளஸ் 4r இஸ் ஈக்குவல் டு இது என்ன பண்ணணும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி மேலே நியூமரேட்டரோடு ஆட் பண்ணி கீழே இருக்கிற நம்பர் அப்படியே எழுதணும். என்னங்களா? 15 2s 30, 30 ப்ளஸ் 2, அப்போது 32 டிவைடட் பை 15. நான் உங்களுக்கு இதோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 2 × 2/15. ஓகேங்களா? இப்போ இது மிக்சர் ஃப்ராக்ஷனில் இருக்கா, இதை லைக் ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னா ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 15 × 2 ப்ளஸ் இந்த 2ஓட ஆட் பண்ணிக்கணும், டிவைடட் பை டினாமினேட்டர் அப்படியே வரும். சரிங்களா? அப்போ என்ன வரும், 15 2s 30, 30 + 2 by
15. நெக்ஸ்ட்டு 32/15. ஓகேங்களா? இதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். புரிஞ்சுதா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பண்ணும்போது எனக்கு இது கிடைச்சது, செகண்ட் ஈக்குவேஷன் பண்ணும்போது இது, தேர்ட் ஈக்குவேஷன் பண்ணும்போது இது கிடைச்சதா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது மூணுத்தையும் சிம்ப்ளிஃபை பண்ணிக்க போகிறேன். சிம்ப்ளிஃபை பண்ணால் தான் எனக்கு என்ன மாதிரி கிடைக்கும், ஈக்குவேஷன் மாதிரி கிடைக்கும், நான் சால்வ் பண்ணலாம். இப்படி இருந்தால் நான் என்ன பண்ண முடியாது, சால்வ் பண்ண முடியாது. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி 3.7 போட்டோம் இல்லைங்களா? இந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்ன பண்ணோம், எல்சிஎம் எடுத்து போட்டோமா, அதே மாதிரி தான் இப்போ என்ன பண்ண போகிறோம், போட போகிறோம். சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, எதாவது நான் என்ன பண்ணிட்டேன்னா எடுத்து இங்கே எழுதிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு முன்னாடி போட்ட சம்மில் 2 டேர்ம் தான் இருந்துச்சு. அதாவது எக்ஸ் இருந்தது, ஒய் இருந்தது, ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கான்ஸ்டன்ட் இருந்தது. நம்ம என்ன பண்ணோம், டைரெக்டாக எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா 3 நம்பர் இருக்குது. ஓகேங்களா? இப்போ 3 நம்பர் இருந்தால் எப்படி எல்சிஎம் எடுக்கணும்னா, இதை மூணுத்தையும் என்ன பண்ணணும், மூணுமே எந்த நம்பரால் காமனாக மல்டிபிள் ஆகும் அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா 12 எடுக்கிறேன். ஓகேங்களா? மூணுத்துக்குமே காமனாக 12 எடுக்கிறேன். இப்போ 2 டேபிள்லேயும் 12 வரும், 4 டேபிள்லேயும் 12 வரும், 3 டேபிள்லேயும் 12 வரும். ஓகேங்களா? அதனால் என்ன எடுத்திருக்கேன், கீழே 12 எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ நான் இங்கே 12 எடுத்திருக்கேன்னா எனக்கு இங்கே 12 வரணும். ஓகேவா? அப்போது இங்கே எப்படி எனக்கு 12 வரும், 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும். கீழே 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் மேலேயும் என்ன பண்ணணும், 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இங்கே எனக்கு 12 கிடச்சிருச்சா, அந்த 12 தான் நான் இங்கே போட்டிருக்கேன். சரிங்களா? அப்போ இது என்ன ஆகும், 6p. கிளியரா? ப்ளஸ் இப்போ எனக்கு இது என்னவா மாறணும், 12ஆக மாறணும். 4 கூட என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும், 3. கீழே 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் மேலேயும் என்ன பண்ணணும், 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 3q மைனஸ் இதில் 3 எப்படி 12ஆக மாறும், வெரி குட், 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது அப்போ மேலேயும் என்ன பண்ணணும், 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ -4r. கீழே மூணுத்துலேயுமே என்ன வந்துடுச்சு, 12 வந்துடுச்சு. ஸோ நான் காமனாக 1 டைம் போட்டுருக்கேன். ஈக்குவல் டு 1/4. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறேன்னா இதை அப்படியே எழுதிக்கோங்க. 6p + 3q - 4r is equal to 1/4. ஈக்குவலுக்கு இந்த பக்கம் டிவிஷனில் இருக்கிற 12 அந்த சைட் போகும்போது என்ன ஆகும், வெரி குட், மல்டிப்ளிகேஷன் ஆகும். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். 4 டேபிளில் 12 எத்தனை டைம் வரும், 3 டைம் வருமா. 6p + 3q - 4r is equal to 3. இப்போ இது XYZ மாதிரி இருக்கா, XYZக்கு பதிலாக PQRன்னு இருக்குது. இப்போ இது நமக்கு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி இருக்கா. நான் இதை என்னென்னு எடுத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, P = Q/3. P = Q/3. இதையும் நான் ஈக்குவேஷன் மாதிரி கொண்டு வர போகிறேன். என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போனா 3p = q. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கிடச்சிருச்சா, ஐ மீன் ஒரே லைனில் ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கிடச்சதா. அப்போது இது செகண்ட் ஈக்குவேஷன். புரியுதா? நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். நியூமரேட்டர் டினாமினேட்டர் இல்லாமல் எனக்கு எல்லாமே வந்து ஒரே லைனாக வரணும், ஒரே சீக்வன்ஸாக வரணும் அப்படின்னு நான் என்ன பண்ணியிருக்கேன், கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். கன்வெர்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணேன், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு தேர்டாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இங்கே நம்ம தேர்டாக இது கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா. ஸோ அதை எடுத்து என்ன பண்ணிட்டேன், எழுதி அதே மாதிரி சால்வ் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ இதில் பார்த்தோன்னா டினாமினேட்டரில் வெறும் 5 மட்டும்தான் இருக்குது. ஸோ 5 நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், காமனாக எடுத்துக்கலாமா. அதாவது டினாமினேட்டரில் 5ன்னு எடுக்க போகிறேன்.
டெனாமினேட்டரில் 5 எடுக்க போகிறேன்னா என்ன ரூலு, மேலேயும் அதே நம்பரால் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இங்கே என்ன ஆகும், இன்ட்டு 5p. இதை நம்ம போடணுன்னு அவசியம் இல்லை, மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா அதுக்கு கீழே தான் என்ன இருக்குது, 5 இருக்குது. ஸோ இப்போ டேரெக்டாக மைனஸ் q எடுத்து எழுதிக்கலாம். ப்ளஸ் எனக்கு இங்கே 5 வரணும், டிவிஷனில் 5 வரணும். அப்புறம் என்ன பண்ணணும், இதையும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 5 4s 20. 20r is equal to 32/15. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த சைடு இருக்கிற மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 5 அந்த சைடு கொண்டு போக போகிறேன். therefore 5p minus q plus 20r equal to 32/15 into 5. சரிங்களா. டிவிஷனில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷன் ஆகிடுச்சு. கேன்சல் பண்ணால் 5 டேபிளில் 3 times 5p minus q plus 20r is equal to 32/3. ஓகேங்களா. இப்போ இது மாதிரி நமக்கு கிடச்சிருக்கும் போது நம்ம இந்த 3 என்ன பண்ணலாம், இந்த சைட் கொண்டு போனால் ஃபுல்லாக மல்டிப்ளிகேஷன் ஆகுமா. அப்போது 3 into 5p minus q plus 20r equal to 32 ஸ்டாப் ஆகும். ஏன்னா இந்த 3 தான் இங்கே போயிடுச்சு இல்லையா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், இந்த 3ஐ ஒரு டேர்ம் கூடயும் p கூட மல்டிப்ளை பண்ணணும், q கூட, அப்புறம் r கூட மல்டிப்ளை பண்ணணும். 5 3s 15. 15p minus 3q. ஓகேங்களா. ப்ளஸ் 20 into 3 60r equal to இந்த 32 என்ன ஆகும், அப்படியே வந்துடும். சரிங்களா. இப்போ இதை தேர்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு, செகண்ட் ஈக்குவேஷன் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன். 3 ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 3 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணலாம். 3 ஈக்குவேஷனையும் 1 2 3 போட்டு நான் லைனாக எழுதிட்டேன். சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இங்கே 3q இருக்குது. ஓகேங்களா. இதில் q டேர்ம் இருக்குது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில். தேர்ட் ஈக்குவேஷனில் என்ன இருக்குது, q டேர்ம் இருக்குது. நமக்கு க்யூக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. ஓகே, டெம்ப்ரவரியாக நமக்கு 3pன்னு க்யூக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ தட் 1 and 3ல் க்யூ இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், கொண்டு போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. சப்ஸ்டிடியூட் 2 இன் எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், 1 and 3. ஓகேங்களா. ஒன்றும் இல்லைடா, செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கா, செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது, க்யூவோட வேல்யூ இருக்குது. ஸோ க்யூவுக்கு பதிலாக 3p அப்படின்ட்டு ஈக்குவேஷன் 1லேயும் ஈக்குவேஷன் 3லேயும் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன், ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். ஓகேவா. ஈக்குவேஷன் 1 என்ன, 6p + 3q - 4r is equal to 3. நான் க்யூக்கு பதிலாக என்ன போட போகிறேன், 3p போட போகிறேன். 6p + 3 இன்ட்டு க்யூக்கு பதிலாக என்ன போட போகிறேன், 3p - 4r. வேறு எங்கேயுமே க்யூ இல்லை. ஸோ என்ன பண்ணலாம், அப்படி எடுத்து எழுதிடலாம். கிளியரா. நெக்ஸ்ட்டு 6p + 3 3s 9p - 4r is equal to 3. இப்போது இதுவும் p டேர்ம், இதுவும் p டேர்ம். ஓகேவா. ஸோ சிமிலர் டேர்ம்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாமா. 6 + 9 15p - 4r is equal to 3. இதை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா ஃபோர்த் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போது தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணுமா. தேர்ட் ஈக்குவேஷன் என்னது, 15p இங்கே இருக்கு இல்லையா, -3q + 60r is equal to 32. இதில் எனக்கு q இருக்குது. ஓகேவா. நான் என்ன பண்ண போகிறேன், க்யூவுக்கு பதிலாக 3p போட போகிறேன். 15p - 3 இன்ட்டு க்யூவுக்கு பதிலாக 3p + 60r. மற்றதெல்லாம் அப்படியே வச்சுக்கணும். சரிங்களா. ஏன்னா வேறு எதுலேயுமே என்ன இல்லை, க்யூ கிடையாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்,
15p minus 3 3s are 9p plus 60r is equal to 32. இப்போ எனக்கு இங்கேயும் p இருக்கு, இங்கேயும் p இருக்கு, சிமிலர் டேர்ம்ஸ் தான். ஆனால் இங்கே என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. வெரி குட். ஸோ 15 minus 9, 6 10 11 12 13 14 15. 6p plus 60r is equal to 32. இப்போ இது எல்லாமே பார்த்தா எந்த டேபிளில் நமக்கு காமனாக டிவைட் ஆகும்னா 2 டேபிளில் என்ன ஆகும், காமனாக டிவைட் ஆகும். ஓகேவா? நான் இதை என்ன பண்ணிக்க போகிறேன், 2 டேபிளில் ஃபுல்லாக டிவைட் பண்ணிக்க போகிறேன். டிவைடட் பை 2. அப்போ இது என்ன ஆகும், 3p plus 30r equal to 16. ஒன் டைம்னா பேலன்ஸ் 1 வரும். இப்போ 6 டைம். ஓகேங்களா? ஸோ இதை நான் வந்து 5th ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். கிளியர்? ஏன் நான் எடுத்தோடனே இந்த 1 2 3 ஈக்குவேஷனில் சால்வ் பண்ணல அப்படின்னா ஒன்றுத்தில் ஒரு டேர்ம் இருக்குது. சரிங்களா? எதையும் எனக்கு என்னால் பண்ண முடியாது, சால்வ் பண்ண முடியாது. சப்போஸ் இது ரெண்டுத்தையும் நான் எலிமினேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போயும் எனக்கு என்ன தான் கிடைக்கும், 2 டேர்ம் கிடைக்கும். சரிங்களா? சப்போஸ் நான் இதில் ஆர் கேன்சல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அப்போ எனக்கு பிக்யூ கிடைக்கும். மறுபடியும் எனக்கு இதே மாதிரி தான் கிடைக்கும் போது. ஸோ இங்கே ஒரு க்ளூ இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிட்டேன், அழகாக அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், 4th ஈக்குவேஷனையும் 5th ஈக்குவேஷனையும் நம்ம என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். சரிங்களா? சால்வ் பண்ணி ஏதாவது ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். 4th and 5th ஈக்குவேஷன் இருக்கா, இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா p வந்து எலிமினேட் பண்ண போகிறேன். சரிங்களா? p எலிமினேட் பண்ணணும். இந்த ஈக்குவேஷனில் எதால் மல்டிப்ளை பண்ணணும், 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ரெண்டுமே 15 கிடைக்குமா? அப்போது ஈஸியாக என்ன பண்ணிடலாம், 2 ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்ணால் எனக்கு ஆரோட வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? என்ன பண்ண போகிறேன், சால்விங் 4 and 5, 5th ஈக்குவேஷன் into 3 இல்லையா? இதை நான் என்ன பண்ண போகிறேன், 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். சாரி, 5ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஓகேங்களா? 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 15 கிடைக்கும். 5 3s are 15, 15p plus 30 into 5, 150r equal to 16 into 5, 6 5s are 30, balance 3, 9 1s are 5, 8, 80. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 4th ஈக்குவேஷனையும் நமக்கு கிடைச்ச இந்த ஈக்குவேஷனையும் 5th ஈக்குவேஷன் 4th ஈக்குவேஷனை என்ன பண்ண போகிறேன், மைனஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? 15p minus 4r is equal to 3. அதுக்கப்புறம் இங்கே மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கேன், நான் அந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கோங்க. 15p plus 150r is equal to 80. ரெண்டும் என்ன பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணலாம். இப்போது இது கேன்சல் ஆகிடுமா, இங்கே சப்ராக்ட் சிம்பிள் மைனஸ் வரும், இங்கே மைனஸ் வரும். ஓகேங்களா? 150 plus 4 154 r மைனஸ் தான் வரும் இல்லைங்களா, ஈக்குவல் டு 80ல் 3 போயிடுச்சுன்னா மைனஸ் 77. ரெண்டுமே என்ன ஆகிடும், 2 மைனஸும் கேன்சல் ஆகிடும். r is equal to 77 divided by 154. ஓகேங்களா? இதை எப்படி நம்ம கேன்சல் பண்ணோம்னா டேரெக்டாகவே பாரு, 77 into 2 போட்டோம் அப்படின்னா நமக்கு 154 கிடைக்கும். 77 into 2, 7 2s are 14, balance 1, 7 2s are 14, 14 plus 1, 15, 154 கிடைச்சிருச்சா? இப்போ டேரெக்டாகவே என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். r is equal to 1/2. எனக்கு ஆரோட வேல்யூ கிடைச்சிருச்சு. சப்ஸ்டிடியூட்டிங் r is equal to 1/2 in 4th ஈக்குவேஷன் இருக்கா, இதில் நான் கொண்டு போயிட்டு என்ன பண்ண போகிறேன், ஆரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்.
அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஃபோர்த் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். 15p minus 4r is equal to 3. 15p minus 4 into r value என்ன கிடைச்சது 1/2 equal to 3. cancel பண்ணலாமா 2 டைம் வரும். therefore 15p minus 2 is equal to 3. என்ன பண்ண போகிறேன் 15p equal to 3 plus 2 அந்த சைடு போச்சுனோம், சாரி minus 2 அந்த சைடு போச்சுனோம், plus 2. 15p is equal to 5. p is equal to 5/15. 5 table 15 எத்தனை டைம் வரும் 3 டைம். இப்போ p யோட வேல்யூ 1/3. r கிடைச்சிருச்சு, p கிடைச்சிருச்சு இல்லைங்களா. நெக்ஸ்ட் நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும், q கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஈக்குவேஷனில் நான் எழுதியிருக்கேன் ஓகேங்களா. செகண்ட் ஈக்குவேஷனில் பியோட வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு q கிடைக்குமா. நமக்கு பியோட வேல்யூ என்ன கிடைச்சது 1/3 is equal to q. ரெண்டும் கேன்சல் பண்ணோம். ஸோ க்யூவோட வேல்யூ என்னது 1 ஓகேங்களா. இப்போ p q r மூணுமே நமக்கு என்னாச்சு கிடைச்சிருச்சு சரிங்களா. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு இந்த சம் ஸ்டார்ட் பண்ணும்போது அதோட வேல்யூஸ் நம்ம எப்படி எடுத்துக்கணும், டைரெக்டாக ஈக்குவேஷன் மாதிரி அவங்க கொடுக்கல ஓகேங்களா. லெட்டுன்னு போட்டு நம்மளை தான் என்ன பண்ணிடணும் எடுத்துடணுமா. இப்போது இதை நான் அப்படியே எழுதிக்க போகிறேன். 1/x is equal to p, 1/y is equal to q, 1/z is equal to r. என்ன எழுத போகிறேன் 1/x is equal to p, 1/y is equal to q, 1/z is equal to r. நம்மளுக்கு PQR வேல்யூ கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், ஓகே சம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். பட் நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம் ஸ்டார்டிங்கில் எல்லாமே வந்து ஃப்ராக்ஷன் இருந்ததுனால லீனியர் ஈக்குவேஷனாக கிடைக்கிறதுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணோம் எல்லாத்தையும் PQR ஓகேங்களா. லெட்டுன்னு ஒன்று எடுத்துடணும். ஸோ நம்ம சொல்யூஷனை முடிக்கும் போது தான் என்ன பண்ணணும், அதை எடுத்து எழுதி சால்வ் பண்ணி தான் சொல்யூஷன் முடிக்கணும். ஏன்னா அவங்க கொஷினில் கொடுத்துருக்கிறது XYZ தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்த வேல்யூஸ் என்ன PQR. அப்போ நம்ம PQR என்னவா கன்வெர்ட் பண்ணோம், XYZ தான் கன்வெர்ட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஒன்றும் இல்லை, சிம்பிள். ஃபஸ்ட்டு 1/xக்கு எடுத்துக்கிறேன். 1/x அப்படி எடுத்து எழுதிக்கோங்க ஈக்குவல் டு பிக்கு நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சது 1/3. இப்போ இதை நான் இதை சால்வ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க அவ்வளோதான். 3 is equal to x ஓகேங்களா. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 3 முடிஞ்சுதா. நெக்ஸ்ட்டு இப்போ 1/y அப்படி எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு y தெரியாது பட் q தெரியும் இல்லையா. q என்ன வேல்யூ கிடைச்சது 1 கிடைச்சது ஓகேங்களா. இப்போது இது என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம் சரிங்களா. இப்போ இது ரெண்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போது 1 is equal to y, y is equal to 1. ஒன்றும் இல்லை, அப்படியே திருப்பி எழுதியிருக்கேன் அவ்வளோதான். வேரியபிளை ஃபஸ்ட்டு போட்டுட்டு வேல்யூ நெக்ஸ்ட்டாக போட்டிருக்கேன் சரிங்களா. நெக்ஸ்ட்டு இது பண்ணலாமா. 1/z is equal to z வேல்யூ தெரியாது இல்லையா, ஆனால் என்ன தெரியும் r தெரியும். ஆரோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சது 1/2. வெரி குட். இப்போ என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுக்கலாம், அதாவது கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்படி பண்ணும்போது என்ன கிடைக்கும் 2 is equal to z, z is equal to 2 ஓகேங்களா. இப்போ நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க, சால்வ்னு கொடுத்து XYZ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க இல்லையா. அப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் எதில் கிடைச்சிருக்கு XYZல கிடைச்சிருக்கு ஓகேங்களா.